ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கோம். நீங்க குஷி குஷியா இருக்கீங்களா? ஆமா, குஷி குஷியா இருக்கிறோம் சிஸ்டர். ஓகே, இன்னைக்கு 7/8/2024 முரளி பார்க்கலாம். பாபா சொன்னாங்க, நினைவு யாத்திரையினால்தான் நம்மளுடைய சம்பாத்தியம் சேமிப்பாகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நஷ்டத்துல இருந்து லாபத்தில் வர்றீங்க, உலகத்திற்கே அதிபதி ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இதன் பொருள் என்ன அப்படின்னு கேள்வி இருக்குது. அதுக்கு பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நம்ம சத்தியத்தின் தொடர்பு, அதாவது தந்தையின் தொடர்பு கிடைக்கிறப்பந்தான் நம்ம முன்னேற்றத்தின் கலையா ஆகிறது. அது ராவணின் தொடர்பு, தீய தொடர்பு வர்றப்போ அவனுடைய சகவாசத்தினாலதான் நம்ம கீழே விழுறோம். அதாவது ராவணன் நம்மளை மூழ்கடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை கரையேற்றி அழைத்து செல்கிறார். ராவணன்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி நம்மளை கூட்டு போறாங்க. தந்தையிடம் இருந்து இருக்கிறது அற்புதம் என்னன்னா, ஒரு நொடியில் எப்பேற்பட்ட சகவாசம் அளிக்கிறார் என்றால் அதன் மூலம் நம்மளுக்கு கதி சத்கதி அந்த மாதிரி ரெண்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கதினா முக்தி தாமம் போறது, சத்கதினா சத்தியுகத்துல வர்றது. எனவே அவர் மந்திரவாதி என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் குழந்தைகள் நினைவில் அமர்ந்திருந்தா இந்த நினைவு யாத்திரை என்னும் நினைவு யாத்திரைனாலே பாபாவை நினைப்பிலேயே இருக்கிறது தான். அது என்னன்னா யோகம், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை என்ன சொல்றாங்கன்னா, நினைவு செய்யுங்கள், தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆத்மாக்களின் தந்தை, பரம்பிதா, பதீத்தமானவர். அந்த பதீத்த பாவனைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவரை மட்டும்தான் நம்ம நினைவு செய்யணும். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு ஒரு தந்தையின் நினைவு மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்கள் இறந்தால் உலகமே இறந்தது போல ஆயிருது, அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாங்க. தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள் எவையெல்லாம் இந்த கண்களுக்கு தென்படுகிறதோ அவை அனைத்தும் நினைவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். உங்களுடைய பாவங்கள் எரிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. பாவத்தை எரிக்கணும்னாலே அப்பாவை மட்டும் நினைவுதான். நீங்கள் பல பிறவிகள், எல்லா பிறவிலுமே நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா இருப்பது பாவ ஆத்மாக்களின் உலகம். இப்ப இருக்கிறது பாவ ஆத்மாக்களின், சத்தியுகத்துல புண்ணிய ஆத்மாக்கள் உலகம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். இப்போது பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் எப்படி சேமிப்பாகும்னா தந்தையின் நினைவில் தான் சேமிப்பாகும். ஆத்மாவின் மனம் புத்தி உள்ளது. எனவே ஆத்மா புத்தி மூலமாக நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் நீங்க நினைவிலே வர விடக்கூடாது. அனைவரையுமே மறந்துடணும், தந்தையை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரு, என்ன தேகதாரிகள் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே மறந்துருங்க. ஏன்னா அவங்க அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கொடுக்குறாங்க, துக்கம் தானே கொடுக்குறாங்க. ஏன்னா பாபா ஏன் அவங்கள நினைக்க வேணாம், புத்தியால மறந்துருங்க, அவங்க கூட இருக்கணும், கடமையை பண்ணுங்க, ஆனா புத்தியால அவங்கள நினைக்காதீங்கன்னு சொல்றாருன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது கடைசியில என்ன கிடைக்குது, துக்கம் தான் கிடைக்குது. ஏன்னா ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு காமவால் செலுத்தும் பாவம் செய்யறாங்க. அப்ப இன்னொரு பாவம் என்ன பண்றாங்க, தந்தைய சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. எந்த தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுத்தாரோ, எல்லையில்லாத சுகம் கொடுத்து நம்மள சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்குனாரோ அவரை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று காமத்தினுடைய பாவம் செஞ்சுட்டாங்க, இன்னொன்னு இறைவன் எங்கும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு பாவமும் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப தந்தை வந்திருக்காரு. இது பாடசாலை. இங்க நீங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க படிச்சு என்னவாக போறீங்கன்னா லக்ஷ்மி நாராயணர் ஆக போறீங்க.
இது போல யாராவது உங்களை சொல்ல முடியுமா உலகத்துல அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகணும்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப நம்ம தூய்மையான உலகம் சத்தியுகத்துக்கு போக போறோம். நாம் தான் அங்க அந்த உலகத்துக்கு அதிபதியா இருந்தோம். இப்ப 5000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தேவி தேவதைகள் தான் உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாங்க. இவ்வளவு உயர்ந்த பதவி உலகத்திலேயே இது. அதனால அப்படிப்பட்ட பதவி யார் கொடுக்கறா? இந்த தந்தை தான் கொடுக்கறாரு. அந்த தந்தையை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். அவருடைய உண்மையான பேர் என்னன்னா சிவன். பிறகு நிறைய பேர் வச்சுட்டாங்க. கேதார்நாத், பத்ரிநாத், பபுல்நாத், இப்படி பல பேர் அவருக்கு இருக்கு. மும்பைல பபுல்நாத் கோயில் இருக்கு. அதாவது முல்லை மலராக்குபவர். அதோட ஹிந்தில வந்து பபுல்நாத், தமிழ்ல முல்லை மலராக்குபவர். அப்ப முள் போல இருக்கக்கூடிய நம்மள மலராக மாத்துறாரு. அதுதான் அதோட அர்த்தம். அவருடைய உண்மையான பேரே சிவன் தான். அவர் இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல வந்திருக்காரு. அப்பா நீங்க இந்த பிரம்ம பாபாவை நினைக்கணுமானா வேண்டாம். இவர் வந்து தேகதாரி தான். நீங்க நினைக்க வேண்டியது தேகமற்றவரை நினைக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா இப்ப அது தூய்மை இல்லாம இருக்கு. அது தூய்மையாக்கணும்னா அந்த தூய்மையான தந்தைய நினைக்கணும். ஆத்மாவை தான் மகான் ஆத்மா, பாவாத்மான்னு சொல்றாங்க. பரமாத்மாவை ஒருபோதும் மகான் பரமாத்மா, பாவ பரமாத்மான்னு சொல்றது இல்ல. தங்களை பரமாத்மா அல்லது இறைவன் யாருமே சொல்ல முடியாது. மகாத்மா, பவித்ர ஆத்மான்னு சொல்றாங்க. சன்னியாசிகள் கூட சந்நியாசம் பண்றாங்க. அப்ப அவங்க பவித்ர ஆத்மாவா ஆகுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுஜென்மம் மறுபிறவி எடுக்கிறாங்க. அப்ப மறுபிறவி எடுக்கும்போது விகாரத்தின் மூலமா தானே பிறக்குறாங்க. அப்ப அவங்கள வந்து முழுமையான தூய்மையானவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னைக்குமே தூய்மையா இருக்கிறவங்க சத்யுக தேவதைகள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுடைய பிறப்பே எப்படி இருக்கும்னா யோக பலத்தாலதான் பிறப்பாங்க. ஆனா சன்னியாசிகள் வந்து விகாரத்தினாலதான் பிறக்குறாங்க. அவங்க முழுமையான தூய்மையானவங்க கிடையாது. பாபா சொல்றாரு, தந்தை இப்ப உங்களை அசுரன்ல இருந்து தெய்வீகமானவராக மாத்துறதுக்கு வந்திருக்காரு. அதனால தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுனால நம்ம தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆகும். தெய்வீக சம்பிரதாயத்தினர் சத்யுகத்துலதான் இருப்பாங்க. அசுர சம்பிரதாயத்தினர் இந்த கலியுகத்துல இருக்காங்க. இப்ப நீங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்துல இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. நீங்க மீண்டும் இப்ப என்னவாகணும்? தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆகணும். ஏன்னா நீங்க இங்க வர்றதே இப்ப பாபாவை தேடி வந்ததே எதுக்காக? பாபா நம்மளை கண்டுபிடிச்சு இந்த ஞானம் கொடுத்ததே உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தினராக மாத்துறதுக்காக தான். ஏன்னா தெய்வீக சம்பிரதாயத்தினர் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ அளவற்ற சுகம் இருக்கும். ஆனா இந்த உலகமே இம்சையானவர்களுடையது. ஆனா தேவதைகள் அகிம்சையாளர்கள். பாபா சொல்லுவாங்க, ஆன்மீக குழந்தைகளாகிய நம்ம எல்லாரும் தந்தையை மட்டும் நினைச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய குமாரர்கள் அனைவரும் கூட தேகதாரி ஆவார்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும் பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா இது சங்கமயுகம். இப்பதான் நம்ம நிறைய ஆஸ்தி பாபாட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகும் பொழுதே சுகம் கிடைக்கும். அப்புறம் 84 பிறவிகளுக்கு பின்னர் தான் நம்ம என்ன பாவ ஆத்மாவா ஆகிட்டோம். இப்போதே நீங்கள் புண்ணியத்தை சேமிக்க கணக்க ஜாஸ்தி கூட ஆக்கணும். அது எப்படின்னா யோக பலத்தினாலதான் பாவங்கள் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நினைவு யாத்திரையினால்தான் நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகிறீங்க. நீங்கள் உலகத்துல அதிபதியாக இருப்பதனாலதான் அது அப்படித்தானே, நீங்க தான் அதுக்கு தானே முயற்சி பண்றீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுவும் தந்தை தான் கூறுகிறாரு. அப்புறம் நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் ஆனீங்க. பக்தியின் பலன் பகவான் தருகிறார் என்று கூறவும் அப்படியும் கூட நீங்க சொல்றீங்க. பக்தியின் பலனை வந்து பகவான் தருவாங்க அப்படின்னு. பகவான் என்று எந்த தேகதாரிக்கும் கூற முடியாது. அவர் நிராகாரமான சிவனே ஆவார். அவருக்காக சிவராத்திரியும் கொண்டாடுறோம். அவசியம் சிவராத்திரி கொண்டாடுறோம் தானே. ஆனா நான் உங்களை போல பிறவி எடுக்கல. நான் சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கென்று உடல் கிடையாது. ஒருவேளை அவ்வாறு இருந்திருந்தால் அதற்கு பெயர் இருக்கும்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
பிரம்மா என்ற பெயரே இவருடையதாகும். இவர் சந்நியாசம் செய்தார். அப்பொழுது பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டது. அத நம்ம சொல்றோம்ல, வானப்பிரஸ்த நிலை வந்தப்புறம் அப்பந்தான் பாபா வந்து அவர் மேல இறங்கி ஞானத்தை கொடுக்க, அப்ப பாபா தான் பேரும் வைக்கிறாங்க பிரம்மான்னு. பிரம்மா குமாரர் குமாரிகள் இப்போ நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம குமாரர் குமாரிகளா ஆகிறோம். இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிரம்மா சிவனின் மகன் ஆவார். சிவ பாபா தனது குழந்தைகளாகிய பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவருடைய குழந்தைகள் ஆவார்கள். நிராகார தந்தையின் அனைத்து குழந்தைகளும் நிராகாரமானவர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் இங்கு வந்து சரீரத்தை தாரணை செய்து அவங்க தத்தம் பாகத்தை நடிக்கிறாங்க. நான் வருவதே அவர் பாபா சொல்றாங்க, வர்றதே எப்போ பதித்தமானவர்களை பாவனமாக்குறதுக்கு தான் தந்தை வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த சரீரத்தை கடனாக இருக்கிறேன் சிவ பகவானின் மகா வாக்கியம். இதுதான் பாபா நமக்கு சொல்ற மகா வாக்கியம். கிருஷ்ணரையோ பகவான் என்று நம்ம சொல்ல முடியாது. பகவான் ஒரே ஒருத்தர் தான். கிருஷ்ணரின் மகிமையோ தனிப்பட்டது. முதல் நம்பர் தேவதையாக ராதை கிருஷ்ணர் ஆவார்கள். அவங்க 2 பேரும் தான். அவர்கள் சுயவரத்துக்கு பிறகுதான் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ராதை கிருஷ்ணர் பத்தி யாருக்குமே தெரியவே தெரியாது. அவர்கள் பிறகு எங்கே சென்று விட்டார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்பரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. இருவருமே தனித்தனி மகாராஜாக்களின் குழந்தை ஆவார்கள். அவர்கள் அப்பவே சொல்லுங்க. அவர்கள் தூய்மையற்ற நிலை, அதாவது தூய்மையற்ற நிலையில இருக்கிறப்போ, ஏன்னா 5 விகாரங்கள் என்ற ராவணனை இல்லை அங்க சத்தியுகத்துல. இருப்பதே ராமராஜ்யம் ஆகும். இப்பொழுது தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போ உங்க பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, நீங்க தான் சதோ பிரதானமா இருந்தீங்க சத்தியுகத்துல, இப்ப நீங்க தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. உங்களுக்கு இப்ப எவ்வளவு கஷ்டம். மீண்டும் நீங்க என்ன பண்ணணும்? சேமிப்பு செய்யணும். பகவான் வியாபாரியா இருக்காரு. யாராவது ஒருவர் தான் அவரிடம் வியாபாரம் செய்யறாங்க. இவ்வளோ குழந்தைகளுக்கு அவர் ஞானம் கொடுத்தா கூட எல்லாரும் அவர்கிட்ட என்ன பண்றது இல்ல, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இல்ல, அவரை நினைவு செஞ்சு அந்த லாபத்தை எடுக்கிறது இல்ல. அவரை மந்திரவாதின்னு அவரை சொல்றோம். முழு உலகத்துக்குமே சத்கதி அளிக்கக்கூடிய அந்த மந்திரம் பண்றாரு. அனைவருக்குமே முக்தி, ஜீவன் முக்தி அவர் அளிக்கிறாரு. இது மந்திர ஜாலம் இல்லையா? ஏன்னா யாருமே கூட்டு போக முடியாத இடத்துக்கு அவர் கூட்டு போறாரு. மனிதர்களுக்கு இது கொடுக்கவே முடியாது. நீங்க 63 பிறவிகள் பக்தி செஞ்சுட்டே வந்துட்டீங்க. இந்த பக்தியினால யாராவது சத்கதி உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்களா? யாராவது சத்கதியை அளிப்பவர்கள் இருக்காங்களா? இல்ல. ஒருவர் கூட பரந்தாமத்துக்கு திரும்பி போகவே முடியாது. ஏன்னா எல்லையில்லாத தந்தை தான் வந்து நம்மளை அழைச்சிட்டு போக முடியும். கலியுகத்துல அநேக ராஜாக்கள் இருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பேர் தான் சத்தியுகத்துல இருப்பீங்க. மற்ற எல்லாரும் எங்க இருப்பாங்க? பரந்தாமத்துல முக்தியில இருப்பாங்க. நீங்க முக்தி தாமம் போயிட்டு அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி சத்தியுகத்துக்கு வரீங்க. இந்த சக்கரம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்ப ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானத்தை அப்பா கொடுத்துட்டாரு. நீங்க தான் இந்த ஞானத்தால நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறீங்க. தேவதைகளின் ராஜதானி ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்கு. பிறகு உங்களுக்கு சத்தியுகம் போனதுக்கு அப்புறம் இந்த ஞானத்தின் அவசியமே இருக்காரு. பக்தர்களுக்கு பகவான் அரைக்கல்பத்துக்கான சுகத்தின் பலனை இப்ப கொடுத்துட்டாரு. பிறகு ராவண ராஜ்யத்துல துக்கம் ஆரம்பமாயிடுது. மெதுவா என்ன ஆயிடுறோம்? கீழே படி இறங்கிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சத்தியுகத்துல இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு நாள் கழிஞ்ச உடனே படி இறங்க ஆரம்பிச்சிடுறீங்க. முதல்ல 16 கலை சம்பூர்ணமா இருந்தீங்க, அப்புறம் 2 கலை குறைஞ்சது,
14, அப்புறம் 2 கலை, அப்புறம் கலைகள் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு அப்படியே குறைஞ்ச படி இறங்கிக்கிட்டே வந்துட்டீங்க. வினாடிக்கு வினாடி டிக் டிக்னு குறைஞ்சுக்கிட்டே வருது. இறங்கிக்கிட்டே வந்துட்டீங்க. இப்ப காலம் கழிந்து கழிந்து இப்ப எந்த இடத்துல வந்து இருக்கீங்க பாருங்க. அங்க கூட இதே போல சத்தியுகத்துல கூட கணங்கள் நேரம் குறைஞ்சுக்கிட்டே போகும். நாம் படி ஏறுவது ஒரே அடியாக ஏறிடுவோம். ஆனா இறங்குறது பேன் போல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறோம். இப்ப படி ஏறுறது வந்து ஒரே ஒரு தடவை ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மான்ற ஞானத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், மேல போகணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இறங்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறீங்க. தந்தை சொல்றாங்க சத்கதி அளிப்பவர் நான் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விகாரத்தில் பிறக்குறாங்க, பவித்தமாக, அதாவது தூய்மையற்று இருக்கிறாங்க. உண்மையில் கிருஷ்ணர் தான் உண்மையான மகாத்மா என்று கூற முடியும். இந்த மகாத்மாக்களோ பிறகு விகாரத்தில் ஜென்மம் எடுத்து பின் சந்நியாசம் செய்யறாங்க. அவங்கெல்லாம் அவர்கள தேவதை ஆவார்கள். தேவதைகளே அதற்கு நிர்விகாரி உலகம் என்று கூறப்படுது. இது விகார உலகம் என்று அழைக்கப்படுது. இந்த கலியுகம் எல்லாம் விகார உலகம், நோ பியூரிட்டி அப்படின்னு, தூய்மையே கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க. நடத்தை எவ்வளவு மோசமாக உள்ளது. தேவதைகளின் நடத்தையோ மிகவும் நல்லதா இருக்கும். எல்லோரும் அவர்களை வணங்குறாங்க. அவர்களுடைய நடத்தை நல்லதாக இருப்பதால் தான், அதாவது தூய்மை இல்லாத மனிதர்கள் அந்த தூய்மையான தேவதைகளுக்கு முன்னால் தலை வணங்குறாங்க. இப்பொழுதோ சண்டை சச்சரவு என்னென்னவெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல, மிகவுமே குழப்பமாக இருக்குது. இப்பொழுது வசிப்பதற்கு கூட இடம் இல்லை. மனிதர்கள் அதாவது மக்கள் தொகை குறையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இத்தனை எல்லா சரீரங்களும் அழிவு ஏற்பட்டு விடும். இன்னும் கொஞ்ச நாள்ல அழிவு வந்துடும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் தங்களது இனிமையான இல்லத்திற்கு ஸ்வீட் ஹோமுக்கு போயிடுவாங்க. தண்டனைகளை வரிசை கிரமமாக அவசியம் அனுபவிப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. யார் வந்து முழுமையாக முயற்சி செஞ்சு வெற்றி மாலையில மணி ஆகுறாங்களோ அவங்களுக்கு தண்டனையில இருந்து விடுபட்டுறாங்க. ஏன்னா பாபா இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, பல பிறவியினுடைய பாவத்தை என் நினைவுனால அழிச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்ப நினைவு பண்ணல அப்படின்னா நம்ம கடைசி நேரத்துல தண்டனை அனுபவிக்கணும். அதான் சொல்றாரு, மாலை ஒருவரினுடையது கிடையாது. யார் அவர்களை இது போல ஆக்கினாரோ அவர் மலர் ஆவார். பிறகு இது இல்லற மார்க்கம் இல்லையா? எனவே ஜோடியின் மாலை ஆகும். சன்னியாசிகளின் மாலை உருவாகிறது இல்ல. அவர்கள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க இல்லற மார்க்கத்தினருக்கு எந்த ஞானமும் கொடுக்க முடியாது. ஏன்னா இல்லறம்னா என்ன, இல்லறத்தின பற்றின அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. தூய்மை ஆவதற்காக அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். அவர்கள் கடயோகிகள். ஆனா இது ராஜயோகம். அப்ப ராஜ்யம்னாலே ராஜா ராணி 2 பேரும் தான். அப்ப ராஜ்யத்தை அடைவதற்காக தந்தை உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தை ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகு வராரு. வந்து அரை கல்பம் நீங்க சுகத்துல இருந்தீங்க. இப்ப ராவண ராஜ்யத்துல மெல்ல மெல்ல நீங்க துக்கமுடையவர் ஆயிட்டீங்க. இதற்கு துக்கம் மற்றும் சுகத்தினுடைய நாடகம்னு சொல்லப்படுது. பாண்டவர்களாகி உங்களை வெற்றி அடைய வைக்கிறது யாரு? அப்பாதான். நீங்க இப்ப வழிகாட்டி ஆகுறீங்க. மற்றவங்களுக்கு என்ன பண்றோம்? வழிகாட்டுறோம். வீடு செல்வதற்கான யாத்திரை செய்விக்கிறீங்க. அந்த யாத்திரைகளை மனிதர்கள் பல பிறவிகளா செஞ்சாங்க. இப்ப உங்களுடைய யாத்திரை உலகத்துல வந்து பாத யாத்திரை, அப்புறம் நிறைய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போற யாத்திரை நிறைய பண்ணாங்க. ஆனா நீங்க பண்ற யாத்திரை வீட்டுக்கு போறதுக்கு. தந்தை வந்து இப்ப அனைவருக்குமே முக்தி, ஜீவன் முக்திக்கு வழி சொல்றாரு. நீங்கள் ஜீவன் முக்தியில் மற்றபடி அனைவருமே முக்தி, நம்ம ஜீவன் முக்தியில இருக்கிறப்போ மற்றவங்க எல்லாருமே முக்தியில தான் இருப்பாங்க. அங்க பரந்தாமத்திலேயே அப்படி இருப்பாங்க. ஐயோ என்ற கதறலுக்கு பின் வெற்றி முழக்கம் ஏற்படும். இப்பொழுது இருப்பது கலியுகத்தின் கடைசி. ஆபத்துக்களே ஆபத்துகளேதான் இருக்குது இப்போ. பிறகு அந்த நேரத்துல நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. அழிவு நேரத்துல குழப்பங்கள் நிறைய இருக்கும். எனவே இப்பொழுது நினைவு யாத்திரையில அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு பாபா சொன்னாங்க. அப்போது பாவங்கள்
பஸ்பமாகிவிடும் என்று சொல்றாரு. மேலும் பின் சேமிப்பு செய்யுங்கள், சதோ பிரதானமாக நம்ம ஆகணும். நான் ஒவ்வொரு கல்பத்திற்கும் புருஷார்த்தம் சங்கம யுகத்தில் வர்றேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இது மிகவும் சிறிய பிராமண யுகமாகும். ஏன்னா வருஷம் 100 வருஷம் தானே இருக்கு. அதனால சொல்றாங்க. பிராமணர்களின் அடையாளம் குடுமி இருக்கிறது. பிராமணர், தேவதை, சத்திரியர், வைசியர், சூத்ரர், இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. பிராமணர்களுடைய மிகவும் சிறிய குலம் இருக்குது. இந்த சிறிய யுகத்தில் தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் குழந்தைகள் ஆவீர்கள், மாணவர்களும் ஆவோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. சீடர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரே ஒருவருடைய பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல முதல்ல இது சின்ன செடியா இருந்தது. மற்ற எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்க, சாந்தி தாமத்திற்கு போயிட்டாங்க. தந்தைக்கு அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நம்ம தந்தை தான். தந்தையை தான் பதித்த பாவனா வாருங்கள்னு கூப்பிட்டீங்க. மறுபக்கம் என்ன சொல்லிட்டீங்க, நாயில இருக்காரு, பூனையில இருக்காரு, கல்லுல இருக்காரு, மண்ல இருக்காரு, எல்லாத்துலயும் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. எல்லையில்லாத தந்தைய அவமதிச்சிட்டீங்க. உலகத்துக்கே அதிபதி ஆக்கக்கூடிய தந்தைய தூஷிச்சிட்டீங்க. இதுக்குதான் ராவணனின் சகவாச தோஷம்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்க ராவணன் சகவாசத்துல இருந்தனால தந்தையை இப்படி எல்லாம் பேசிட்டீங்க. சத்தியத்தினுடைய தொடர்பு உங்களை உயர்த்தும், தீய தொடர்பு உங்களை வீழ்த்தும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போதே நீங்க விழ ஆரம்பிச்சிடுறீங்க. தந்தை உங்களை ஏறும் கலைக்கு கூட்டு போறாரு. தந்தை மனிதனை தேவதையாக மாத்துறாரு. அனைவருக்கும் இப்ப நன்மை ஏற்படுது. இப்ப எல்லோருமே இங்க இருக்காங்க. மீதி யாரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பரந்தாமத்துல இருந்து வந்துருவாங்க. அப்ப அந்த நிராகார உலகமே காலி ஆயிடும். அப்ப எதுவரை நிராகார உலகத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்களோ அது வரைக்கும், அதற்குள் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிய பண்ணிக்கோங்க. இதற்கு ஆன்மீக கல்லூரின்னு சொல்லப்படுது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கிறாரு. ராவண ராஜ்யம் வந்த உடனே பின் சரீரம் விட்டுட்டு ராவண ராஜ்யம் வந்த உடனேயே பின் சரீரம் விட்டு அப்பவித்திர ராஜா ஆனீங்க. யாரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்களோ அவங்க மேல இருந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எதுவரை நிராகார உலகத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களும் வந்துட்டு இருக்குதோ அதற்குள்ள நீங்கள தேர்வில் கூட வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். இதற்கு ஆன்மீக கல்லூரி என்று கூறப்படுது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ராவண ராஜ்யம் வந்த உடனே பின் சரீரம் விட்டு அப்பவித்திர, அதாவது தூய்மையான நிலைக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கூட தூய்மையா ஆனப்புறம்தான் நம்ம தேவதைகளை பார்த்து தலை வணங்கி நிக்கிறோம். ஆத்மா பதித்தமாக இருக்கிறது. அந்த பொழுதுதான் சரீரம் கூட பதித்தமாக தான் கிடைக்குது. உண்மையான தங்கத்தில் கலப்படம் செய்யப்படுற பொழுதுதான் அந்த நகை கலப்படமற்ற நகையா குறைஞ்சு மதிப்பிடுறோம். இப்பொழுது ஆத்மாக்கள்ல துரு ஏறி இருக்குது. யோக அக்னி இருந்தாதான் அதன் மூலம்தான் நம்ம விகாரங்களை விநாசமாக்குறோம். ஆத்மாவில கூட எப்படி கரைப்படியுதுன்னா வெள்ளி, செம்பு, இரும்பு அப்படின்னு அந்த மாதிரி கரைகள் படியுது. அதுதான் நம்ம நிலையும் கூட. நம்ம அந்த சக்கரத்தை சுத்தி வர்றப்போ இதுதான் துரு ஆகும். ஆத்மா உண்மையான தங்கமாக இருக்குது. இப்பொழுது பொய்யானதாகிட்டு அந்த துரு நீங்குவதற்கு எப்படின்னா, இது யோக அக்னி, இந்த ஞானத்தில் தான் அமர்ந்திருந்தாதான் ஞான சிதையில் அமர்ந்திருந்தாதான் யோக அக்னி. இதன் மூலமா தான் நம்ம துருவெல்லாம் நீக்கப்படுது. முன்பு காம சிதையில் இருந்தோம். தந்தை ஞான சிதையில் அமர வைக்கிறாரு. ஞான கடலான தந்தை இன்று வேறு யாரும் இப்போ கிடையவே கிடையாது. மனிதர்கள்ல பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பூஜை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் யாரை பற்றியும் அறியாமல் இருந்தாங்க. இப்போது நீங்கள் அனைவரை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் பாபா ஞானத்தை கொடுத்து நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க. பின்
பூஜையின் விஷயமே முடிந்து போயிடுச்சு. இப்போ ம். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது பக்தியும் அப்படியே ஆரம்பமாயிடுச்சு ம். அப்படின்னு சொல்றாங்க. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க, தீவிர புருஷார்த்தி ஆகுங்க. அதாவது தீவிர முயற்சியாளர் ஆகுங்க. எப்படி ஆகணும்னா, ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து சதா எவர் ரெடியாக இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்க. தனது கடைசி நேரத்தை பத்தி எந்த நிச்சயமும் கிடையாது. நமக்கு எப்ப எந்த நேரமும் பாபா இப்போ கொஞ்ச நாளைக்கு முரளியில கூட சொன்னாரு, சரீரத்தின் மீது எந்த நிச்சயமுமே கிடையாது. அமர்ந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, சரீரத்தை விட்டுடுறாங்க, ஆத்மா வெளியில வந்துருது. அப்ப நம்மளுடைய கடைசி நேரம் ஆமா, நம்மளுடைய கடைசி நேரத்துக்கு நிச்சயமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு நேரமுமே நம்மளுடைய கடைசி நேரம்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு எப்பவுமே தயாரா இருங்க. எவர் ரெடினாலே தீவிர முயற்சியாளர். இப்ப விநாசம் ஆகுறதுக்கு கொஞ்ச காலம் ஆகும், அப்புறம் பாத்துப்போம், இன்னும் விநாசம் தான் ஆகலைல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நேரமுமே கடைசி நேரம். அதனால சதா மோகமற்றவரா இருங்க, விகல்பமற்றவர். வீணானவை கூட இருக்கக்கூடாது. அப்பதான் எவர் ரெடின்னு சொல்ல முடியும். அதனால தனது ஸ்திதி சதா விடுபட்டதாக இருக்கணும். எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். அப்போ ஸ்லோகன்ல பாபா சொன்னாங்க, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வது கோபத்தின் அம்சமாகும் அப்படின்னு பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க. சூப்பர் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ.